ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி பணியாரம் ஆனியன் சட்னி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி பண்ணிக்கலாம். சட்னிக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆனியன், சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் 2 இல்லை 3 ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாப்பாக்காக காரம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போது வெந்தயம், உளுந்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். அது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனும் உளுந்தையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம இதே ஆனியன் சட்னிக்கு நம்ம பீனட் போட்டும் வதக்கி செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அதுவும் இன்னொரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். பீனட் போட்டும் செய்யலாம். ஆனியன், தக்காளி அதெல்லாம் போட்டு புளிக்கு பதிலாக தக்காளி ஆட் பண்ணி அதுவும் செய்யலாம். இப்போ நான் வந்து புளி ஆட் பண்ணுறேன். தக்காளிக்கு பதிலாக புளி ஆட் பண்ணி செய்கிறேன் ஆனியன் சட்னிக்கு. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு புளி கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லை, வரமிளகாய் நம்ம மாற்றி சொல்லிட்டேன். ஸோ வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இனி இதில் ஆனியன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் பாதி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்ல சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்துகிட்டு ஆறினோடனே அரைக்க போகிறோம். ஸோ வதக்கிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுடுங்க. ஆறட்டும். இனி பெருங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இப்போது அதை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக நான் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு வெங்காயம் சட்னி அந்த இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தொக்கு மாதிரி, தொக்குன்னு இல்லை, கொஞ்சம் சட்னி ஸ்டேஜுக்கு வரணும். அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சட்னி ரெடி ஆகிடும். திரும்பியும் நான் தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி. இனி வந்து ராகி பணியாரத்துக்கு பார்க்கலாம். ராகி பணியாரத்துக்கு நம்ம ஆனியனை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனியன் இல்லை இதில் வெஜிடபிள்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணதுனால பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. நான் வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா கேரட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவே போதும். எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பணியாரத்தில் இந்த மாதிரி தாளித்து விட்டு பணியாரம் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஆனியனை டைரெக்டாகவும் போட்டு செய்யலாம். நான் செய்கிற மாதிரி வதக்கியும் செய்யலாம். இவ்வளோதை நம்ம ஆனியன் நல்லா கட் பண்ணிட்டோம். இனி வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கோங்க. புதினா
மல்லி இருந்ததுன்னா மல்லி கட் பண்ணிக்கோங்க. புதினா உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சா போட்டுக்கோங்க. இல்லாட்டி வெறும் மல்லித்தழை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் போடலை. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோ தான் போடுறேன். ஸோ அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதை வந்து தாளித்து மாவில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது கையிலலாம் காரம் ரொம்ப அடிக்கும். ஸோ நீங்கள் எப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணாலும் உடனே நல்லா சோப் போட்டு கையை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் அந்த கட் பண்ண ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி தாளிக்கிறது எல்லாம் வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண ஆனியன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இட்லி மாவில் கொஞ்சம் ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க ஆனியனு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த வெங்காயம் இதுலேயே தண்ணி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாவு ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் பக்குவமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு தேவையில்லை. நான் ராகி மாவு கலவை இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி பணியாரக்கல்ல எடுத்து ஊற்றிடலாம். பணியாரக்கல் வச்சு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியாக இருந்தால் தான் பாப்பா சாப்பிடுவா. அதனால் நான் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுறேன். இப்போது ஆயில் எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் மாவையும் ஆட் பண்ணி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டால் நம்மளோட ராகி பணியாரம் ரெடி. சுட சுட ராகி பணியாரமும் ஆனியன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நிறைய வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காயத்ரி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட ராகி பணியாரமும் ஆனியன் சட்னியும் ரெடி. அவ்வளோதான். இனி சூடாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு வெங்காய சட்னி பிடிக்கும்னு நான் இதை செஞ்சுருக்கேன்.